இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இவரு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய அம்மா கிட்ட நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. உடனே அவரு அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் கிடையாது அம்மா, நம்மளுடைய வேலைக்காரிய சீக்கிரமா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவரே கூப்பிடுறாரு. உடனே வேலைக்காரியும் வந்து சொல்லுங்க ஐயான்னு சொல்கிறார். உடனே அவரு எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த வேலைக்கார பொண்ணு சொல்லுங்க ஐயா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றார். உடனே அவரு நான் சரியா டாக்ஸ் கட்டாததுனால அதிகாரிகள் இப்போ என் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த பணம் என்கிட்ட இருந்துச்சுன்னா என் மேல கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு இந்த பணத்தை நீ எடுத்துட்டு போய் செலவு பண்ணிடு, நான் உன்கிட்ட கொடுத்தேன்னு நீ யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்றாரு. அந்த வேலைக்கார பொண்ணு முதல்ல தயங்கினாலும் அதுக்கப்புறம் அந்த பணத்தை அவளுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சு மறைத்து எடுத்துட்டு போயிடுறாள். அந்த வேலைக்கார பொண்ணு போனதுக்கு அப்புறம் இந்த பையனுடைய அம்மா எதுக்காக வேலைக்காரி கிட்ட பணத்தை கொடுத்த, உண்மையாலுமே அதிகாரிங்க வீட்டுக்கு வராங்களான்னு கேக்குறாங்க. அப்பதான் இவரு உண்மையை சொல்றாரு. நேத்து வேலைக்கார பொண்ணு கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு போன் வந்துச்சு. அந்த போன்ல டாக்டர் அவகிட்ட 5 லட்சம் பணம் கொடுத்தால்தான் ஆபரேஷன் பண்ணி உங்களுடைய அம்மாவை காப்பாத்த முடியும், சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு அதை கேட்டுட்டு என்னால எப்படி 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வர முடியும், நாங்க ரொம்ப ஏழை குடும்பம்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாள். அந்த பொண்ணுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி நாடகம் ஆடி அந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்தேன். பணம் எப்ப வேண்டுமானாலும் சம்பாதிச்சுக்கலாம் அம்மா, ஆனா ஒரு உயிர் போயிருச்சுன்னா திரும்ப வராது. நான் டைரக்டா அந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுத்தா அவள் வாங்க மாட்டா, அதனாலதான் இந்த மாதிரி டிராமா பண்ணி அவகிட்ட பணத்தை கொடுத்தேன்னு சொல்றாரு. உடனே அந்த பையனுடைய அம்மா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இந்த மனசு தாங்க கடவுள். தன் வீட்டு வேலைக்கார பொண்ணுக்கு இந்த நபர் உதவி செய்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.